தனியா நின்னா விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு உண்மையிலே பிரஷர் பண்ணப்பட்டாரா? விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் தனக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கிற மாதிரியும், எனக்கு 10% ஓட்டு, 20% ஓட்டு, 24% ஓட்டு அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியல ஒவ்வொரு 10 ஆண்டும் புதிய கட்சிகள் வரும், புதிய தலைவர்கள் வருவார்கள், அவர்கள் நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கடைசியில 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டாங்க. அதுக்கு முதல் உதாரணம் நம்ம வைக்கோம். அப்போ விஜய் இப்போ அந்த மாஸ் இல்லைன்றீங்களா? தாண்டுக்கு ஒரு முறை வர்ற ஒரு சும்மா வந்துட்டு போற ஒரு மலை மாதிரி, காளான் மாதிரின்றீங்களா? அதுதான் நடக்கும். விஜயகாந்துக்கு இருக்கிற மாசை விட உங்களுக்கு மாசு இல்லை. கூட்டம் அந்த அளவுக்கு தானே கூடுது. கூட்டங்கிறது கூடுறது வேறங்க. கூட்டம் நீங்க கருத்து கணிப்பு என்ன சொல்றேன் இருங்க, கருத்து கணிப்பும் விஜய்க்கு சாதகமாக தான் இருக்கு. உலகத்திலேயே யாருமே தேர்தலையே சந்திக்காம ஒருத்தர் சிபிஐ வழக்குக்கு போனது இவர் தாங்க. தான் எந்த உயரம்னு தெரியாம இருக்கிறது இருக்குல்ல அரசியல்ல, அது மிகப்பெரிய அகல பாதாளத்தை கொண்டு விடும். சரி, அப்போ அவரால் ஒதுமே ஜெயிக்க முடியாதுன்னா அப்போ ஏன் என்டிஏ கூட்டணிக்கு இழுக்குறதுக்கு? அவங்களே கசிவுற செய்திங்க. இது ஜோடிக்கப்பட்டது, இது அவர்களாக உருவாக்குறது அல்லது திமுக உருவாக்குற பிரச்சாரம். ஓப்பனா விஜய் கட்சிக்கு பின்னாடி இருந்து இயக்குவது திமுக. அப்போ திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் விஜய் அப்படின்னா அப்போ அடுத்த தடவை ஒரு முதலமைச்சர் ஆயிடுவாரா? 36ல ஒரு மாவட்ட செயலர் என்னங்க ஆவார் அதிகபட்சமா? எம்எல்ஏவா? ஒரு எம்எல்ஏ எம்பி இதான் வாய்ப்பு. இல்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா சரி போனா போகணும், ஒரு அமைச்சர் கொடுக்கலாம். இதான் நடக்கும். நாளைக்கு விஜய் திமுக ஐக்கியமாயி அந்த கூட்டம் ஐக்கியமாயி அவர் கூட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? அவ்வளவுதானே தவிர அவர் ஒரு முதல்வர் துணை முதல்வர்கள்லாம் அப்படி ஒரு இதே கிடையாது. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ராஜா ஸ்டாலின். வணக்கம் சார். வணக்கம். விஜய் டெல்லிக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வந்தார். காருக்கு மேலே ஏறி கையை கமிஷன்லாம் வந்தாப்புல. ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே பெரிய பரபரப்பு பிரேக்கிங் நியூஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. டெல்லிக்கு போயிட்டு கூட்டணி முடிவாயிரும், அமித்ஷாவை பார்ப்பாரு அப்படின்னு. உண்மையிலே என்ன நடந்துச்சு? விஜயை உண்மையிலே எதிர்பார்க்காங்களா? ஆனால் வேற ஒரு சேனலில் எடப்பாடி அவர்கள் பேசும்போது நாங்கள்லாம் பேசவே இல்லை அப்படின்னு பேசியிருந்தாப்புல. தனியாக நின்னா விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு உண்மையிலே ப்ரெஷர் பண்ணப்பட்டாரா? ப்ரெஷர்லாம் பண்ணலைங்க, அது ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. நயினா நாகேந்திரன் இல்லைன்னு மறுத்துட்டாரு. இபிஎஸ் அவர்களும் இல்லை பேச்சுவார்த்தை நடக்கலன்னு மறுத்துட்டாரு. இது இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தண்டே யாருன்னு சொன்னால் பவன் கல்யாண் தான் நடத்தினாருன்னு சொன்னாங்க. ஆமாம். அந்த பவன் கல்யாணே ஒரு பிரபல தொலைக்காட்சி சேனலில் பேட்டி கொடுக்கும்போது இல்லை நான் அது மாதிரிலாம் விஜய்கிட்ட பேசியே பல நாட்கள் ஆகுது, 25 வருஷம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆக என்னன்னா, இந்த திமுகவும் அல்லது தாவேக்காவும் கூட இதை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தாங்கள் ஒரு மாற்று சக்தி அப்படின்னு சொல்லுவதன் மூலம் இருக்குல்ல, இதை வச்சு சொல்லுவேன். இப்போ நாங்கள் 80 சீட்டு கேட்குறோம், துணை முதல்வர் கேட்குறோம். தமிழ்நாட்டில் ஒருத்தர் துணை முதல்வர் எதிர்க்காரன் எப்பயாவது? அதாவது ஸ்டாலினே வந்தது காரணம் அவங்க கட்சி, அவங்க அப்பா. சரி, அதுக்கப்புறம் கட்சிக்கு யார் தலைமைன்னு மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டியது இருந்துச்சு. பிஜேபி இருக்க மாநிலங்கள்ல இருக்காங்கல்ல, அதனால இல்ல பிஜேபி நிறைய பாசிட்டிவான நல்ல விஷயங்கள்லாம் நிறையா இருக்குங்க. அவங்க 14 மெஜாரிட்டியோட ஆட்சியில் இருக்கும் கூட மத்திய அரசாங்கத்தில் கூட்டணி அமைச்சரவை தான் அமைச்சாங்க. 19 கூட்டணி அமைச்சரவை தான் அமைச்சாங்க. இப்போ 24 கூட்டணி அமைச்சரவை தான் அமைச்சாங்க. இப்போதான் அவங்க மைனாரிட்டிக்கு வராங்க. ஆனால் அது வரைக்குமே 2 முறை மெஜாரிட்டி தான். அது வேற விஷயம். ஆனால் அதை தாண்டி இவங்க விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் தனக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கிற மாதிரியும், எனக்கு 10% ஓட்டு, 20% ஓட்டு, 24% ஓட்டு அப்படின்னா, நீங்க என்ன வேணா கணக்கு போட்டுங்க. தமிழ்நாட்டு அரசியல ஒவ்வொரு 10 ஆண்டும் புதிய கட்சிகள் வரும், புதிய தலைவர்கள் வருவார்கள், அவர்கள் நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க கடைசியில 10 எம்எல்ஏ கூட ஜெயிக்க மாட்டாங்க. அதுக்கு முதல் உதாரணம் நம்ம வைக்கோம். வந்தாரா? நான் தான் அடுத்த முதலமைச்சர் சொன்னாரா? 91 வாக்குல வந்தார் வெளியே. நான் பெரிய மாசுன்னாரு, அடுத்து காணாமல் போயிட்டார். இன்னைக்கு வரைக்கும் அவர் கூட சக காலத்தில் போட்டிக்கிட்ட ராமாசை கூட அவர் ஜெயிக்கல. அவரோட 10, 18, 20 எம்எல்ஏன்னு வச்சிருந்தாரு. இவர் அதிகபட்சம் ஒரு 6 தான் வச்சிருந்தாரு எம்எல்ஏ. அவரை கூட முந்திட்டு ஒரு மேலே போல. இன்னைக்கு போய் கடைசியில் 6 சீட்டு கொடுத்த திமுக இன்னைக்கு 4 சீட்டு தான் கொடுப்பாங்கிற இடத்துல போய் நிற்கிறார். அதுவும் உனக்கு சொந்த கட்சி சின்னம் கிடையாது, உதயசூரியன் சின்னம் தாங்கிறது. அவர் பையன் கூட துறை வைக்கோ எலெக்ஷனில் நிற்கும் போது அழுது புலமைதான் சின்னத்தை தனி சின்னம் வாங்கினார். நீ உதயசூரியன் தான் நிற்கணும்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு தெரிஞ்சு போயிட்டார். சரி, வைக்கோக்கு அடுத்து விஜயகாந்த் வந்தாரா? விஜயகாந்த் என்ன எதிர்கால ஆச்சு? இன்னைக்கு போய் 10 சீட்டுக்கு போய் ஒரு எம்பி சீட்டுக்கு போய் கெஞ்சுற இடத்துல திமுக போய் நின்றுட்டீங்களா? ஓகே. இவர் பிற சமப்பிரியில் வந்தவர் தான் திருமாவளவன். அவரும் ஒரு மாற்று லீடராக வந்தார், போய் நிற்கிறார். அடுத்து சீமான் வந்தார், நான் தான் மாற்றுனாரு.
நான் ஒரு மாற்று ஆனால் நான் முதலமைச்சராக நான் இல்லை வருவேன் என்ற ஒரு நாள் சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு 10 ஆண்டும் ஒரு புதிய தலைவர்களை இந்த அரசியல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இது வந்து ஒரு இயங்கியல் விதி, உலகம் முழுக்க நடக்கிறது தான். ஒரு 10 ஆண்டு ஒருத்தர் கிடைப்பாரு, அடுத்த 10 ஆண்டுல அவர் இல்லாமல் போயிடுவாரு, 20 ஆண்டுல அவர் சுத்தமாக டம்மி ஆயிடுவாரு. அழிச்சிருவாங்களா 2 கட்சி? அப்படி இல்லைங்க, 2 கட்சி இயங்கியல் சொல்றேன். நீங்க ஒன்றும் இல்லைங்க, 1947 இந்திய விடுதலை அடைஞ்சு முதல் தேர்தலை சந்திக்கும் போது திமுக போட்டியிடல, ஆனால் கட்சி உருவாகிடுச்சு. திகாலேருந்து பிரிஞ்சு திக உருவாகிடுச்சு. ஆனால் 57ல் தேர்தல் சந்திக்கிறாங்க. அப்போதான் ஒரு சின்ன கணிசமான இடத்துக்கு வராங்க. 62ல் கால் பதிக்கிறாங்க, 67ல் ஆட்சி பிடிக்கிறாங்க. ஸோ அந்த 10 ஆண்டு வர்றதில்ல, வந்ததுக்கு பிறகு தக்க வச்சுக்கிட்டாங்க. அடுத்த 10 ஆண்டுல எம்ஜிஆர் வந்துட்டார். 77ல் எம்ஜிஆர் ஆட்சி வந்துட்டாரு. அந்த எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு என்னென்ன நினைச்சு பாருங்க, அடுத்து ஒரு 10-15 ஆண்டுல வைக்க வராது. ஆனா யாராவது வந்தவங்க எல்லாம் நிக்கிறாங்களா பார்த்தீங்கன்னா, திமுக நின்றுச்சு. திமுக அண்ணா நின்னார். அப்போ நம்மளும் தான் இருந்தோம், எம்ஜிஆர் அங்கே தான் இருந்தார். இவர்கள் ஆட்சியை பிடிச்சது காரணம் எம்ஜிஆர். திமுக ஆட்சியை பிடிச்சது காரணம் எம்ஜிஆர். 71ல் மீண்டும் ஆட்சியை பிடிச்ச வரலாறு எம்ஜிஆர் கூட இருந்தார், பொருளாளராக இருந்தார். இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிகபட்ச சக்சஸ் 203 எம்எல்ஏ வந்து எம்ஜிஆர் இருக்கும்போது வாங்கினது. எம்ஜிஆர் 72ல் கட்சி ஆரம்பிச்சார், திமுக பிரிஞ்சு வந்து 77 ஆட்சி பிடிச்சார். அதுக்கப்புறம் ஒரு முறை ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்ததே இல்லை. அதாவது அண்ணா திமுக கட்சி தொடங்கிய பிறகு திமுகவால் ஒரு முறை ஆட்சிக்கு வந்தா முடியும், அடுத்த முறை ஆட்சிக்கு வராது. அப்போ விஜய் இப்போ அந்த மாசு இல்லைன்றீங்களா? விஜய்க்கு 10 ஆண்டுக்கு ஒரு முறை வர்ற ஒரு சும்மா வந்துட்டு போற ஒரு மலை மாதிரி, காலம் மாதிரின்றீங்களா? அதுதாங்க, அதுதான் நடக்கும். விஜயகாந்துக்கு இருக்கிற மாசை விட உங்களுக்கு மாசு கூட்டம் அந்த அளவுக்கு தானே கூடுது. கூட்டங்கிறது கூடுறது வேறங்க. கூட்டம் நீங்க கருத்து கணிப்பு நான் என்ன சொல்றேன், கருத்து கணிப்பும் விஜய்க்கு சாதகமா தான் இருக்குது. ஏன் கூட்டம்னா இப்ப திமுக மற்ற திமுக ஊடகத்தை சேர்ந்தவர்களோ யாராவது அண்ணா திமுக கூட்டம் கூட்டம் ஒத்துக்கிறானா? என்ன சொல்லலாம், கூட்டம் எல்லாருக்கும் தான் கூட்டம், நயன்தாரா கூடும் அப்படின்னு சொல்றானா? அப்ப விஜய் கூடுற கூட்டம் மட்டும் எப்படி ஓட்டா மாறும்? என்னன்னா ஓட்டா மாறுதல ஒரு கூட்டம் என்பது, நான் என்ன சொல்றேன், நீங்க உளுந்தூர்பேட்டைக்கு வரீங்க. உளுந்தூர்பேட்டைக்கு வரனா எங்க இருந்து வருவீங்க? விருத்தாசத்துக்கு ஜனங்க வரும், கடலூர்லேருந்து ஜனங்க வரும், விழுப்புரத்துலேருந்து ஜனங்க வரும். என்ன இன்னும் சொல்ல போனா திருச்சியிலேருந்து கூட வருவான். ஏன்னா பார்க்கணும், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் தான், போய் பார்ப்போம் தலைவனை அப்படின்னு போவான். நீங்க இது வந்து எம்ஜிஆர் வந்த காலம் எப்படி இருந்துச்சு? எம்ஜிஆர் எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு தெரியுமா? பிரச்சனை அம்மா அவர்கள் அந்த காலத்துல எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு தெரியுமா? அப்ப அதை விட இப்ப விஜய்க்கு கூட்டம் வந்துருச்சா? ஒண்ணு. அடுத்தது அரசியல் என்ன கட்டமைப்பு வச்சிருக்கேன். நான் என்ன சொல்றேங்க, உதாரணத்துக்கு ஒரு தொகுதி எடுத்துங்க. இப்ப தாம்பரம் சட்டமன்ற தொகுதி இருக்குங்க. தாம்பரம் சட்டமன்றத்தில் அதிமுக கட்சியுடைய வேட்பாளர் சில்லபக ராஜேந்திரன் அவர்கள் அப்படின்னு நம்ம கணிக்கிறோம். அல்லது அவருக்கு அடுத்து சின்னையா இருக்கார், அவர் வர வாய்ப்பு இருக்குங்கிறோம். அடுத்தது திமுக தரப்புல எஸ்.ஆர். ராஜா வருவாருங்கிறோம். அல்லது காங்கிரஸுக்கு ஒதுக்கினா வேணுகோபால் வருவாருன்னு சொல்றோம். இப்படி ஒரு பட்டியல் வச்சிருக்கோம். தாவேக்கால யார் தாம்பரம் தொகுதி வேட்பாளர்? விஜய். அப்புறம் தொகுதி பல்லாவரத்துல விஜய், சோழிங்கநல்லூர்ல விஜய், செங்கல்பட்டுல விஜய், எல்லா இடத்துக்கும் விஜய் தான் போட்டுருக்கான். ஆனா சட்டப்படி 2 இடத்துக்கு மேல நாமினேஷன் தாக்கல் பண்ணா ரிஜெக்ட் பண்ணிடுவான். சரிங்களா? இல்ல விஜய் தான் தெரியும். அவர் சொல்ற விஜய் தான் ஓட்டு கேட்க போனோம், விஜய் தான் ஓட்டு கேட்க போனோம். விஜய் வீட்டு இந்த ஒரிஜினல் விஜய் வீட்டை விட்டு வரமாட்டாரு. அந்த நம்ம இந்திரன் படத்துல டம்மி போட்டாங்க பாத்தீங்களா ரோபோவுக்கு, அந்த மாதிரி இவருக்கு டம்மி தான் வந்து வெளியே வேலை செய்யணும். அவங்களாம் வந்து ஓட்டு போடும்போது பாருங்க, உலகத்திலேயே யாருமே தேர்தலையே சந்திக்காம ஒருத்தர் சிபிஐ வழக்குக்கு போனது இவர் தாங்க. உலகத்துல இந்தியாவில் மட்டும் இல்ல, உலகத்துல அப்படி ஒரு கட்சி, இப்படி ஒரு கட்டமைப்பு இல்லவே இல்லை. ஒரு கட்சிக்கு மாவட்ட செயலாளர் பேர் ஒண்ணு இல்லைங்க. நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே, ஒரு 4 மாவட்ட பேர் சொல்லுங்க. கட்சி இவங்க கட்சியிலையா? தாவேக்கால. ஆனா உங்ககிட்ட அதே அடுத்த கேள்வி கேட்கிறேன். ஒரு திமுக சொல்லுங்கன்னா சொல்லுவீங்க, அதிமுக சொல்லுங்க, காங்கிரஸ்ல கூட சொல்லுவீங்க, பிஜேபியில சொல்லுவீங்க. வளர்ந்து வர்ற தலைவர்கள் எத்தனை நாளுக்கு வளர்ந்து, அப்ப வளர்ந்து வருவீங்களா? அப்ப எப்படி ஆட்சி பிடிச்சிருவீங்க? 2 மாசத்துல எலெக்ஷனுங்க. ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடக்க போகுது. 2 மாசம் கூட முழுசா இல்ல. அதுக்குதான் ஒருவேளை மாவட்ட செயலாளர்களும் விஜய் தான், ஆமா விஜய் தான் அப்படின்னு. அதனால நீங்க எல்லாரும் கெசட்ல பேரை மாத்திருங்க. கெசட்ல பேரை மாத்தி தேர்தலை சந்திச்சேன்னு வச்சுக்க, சூப்பரா இருக்கும். அம்மாவமா நர்சூஸ் காப்பி விளம்பரம் தான் பேஸ் ஆயிடும். என்ன உண்மையிலேயே தான் எந்த உயரம்னு தெரியாம இருக்கிறது இருக்குல்ல அரசியல்ல, அது மிகப்பெரிய அகல பாதாளத்துக்கு கொண்டு போய் விடும். டிஆர் இதுக்கு ஒரு உதாரணம். நம்ம டிஆர் அரசியல் வந்தார் தெரியுமா? லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் டிஆர், நம்ம சிலம்பரசனுடைய அப்பா. அவரு நான் தமிழ்நாட்டுக்கே மாற்று சக்தின்னு ஆரம்பிச்சார். சிவாஜி கணேசனே ஈடுபடலை. சிவாஜி கணேசனே தேர்தல் ஈடுபடலை.
இப்படி எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க காணாம போயிட்டாங்க. சரத்குமார் தனி கட்சி நடத்தி பார்த்தா நீங்கள் வந்து பாஜக ஐக்கியமாயிட்டாங்க. ஆக அரசியல் என்பது நீங்கள் நினைக்கிறது போல வெறும் வேலை செய்து மக்கள் வாக்கு போடுறது மட்டும் இல்லை. மக்கள் எப்படி உங்களை வாக்கு போடுறாங்க? ஒன்றும் இல்லைங்க. இபிஎஸ் அவர்கள் 4 ஆண்டு தான் ஆட்சியில் இருந்தார். பிப்ரவரி 2017 தான் ஆட்சிக்கு வந்தார். வந்த 4 வருஷத்துல 17 மருத்துவக் கல்லூரி, ஒரே ஆண்டு 11 மருத்துவக் கல்லூரி, 64 அரசு கலைக்கல்லூரி, பாலிடெக்னிக், இப்படி ஒவ்வொன்றையும் தொடங்கி அவர் ஆட்சிக்கு திருப்பி வர முடியல. 7.5% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்தையும் அப்படி இடஒதுக்கீடு கிடையாது அரசு பள்ளி மாணவர்களுக்கு. அப்படிப்பட்டவர் திருப்பி ஆட்சிக்கு வரல. அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அண்ணா காலத்து திட்டம், அது கனவு திட்டம், அதை நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க. அதுபோல காவேரி டெல்டா மாவட்டத்தை மீத்தேன் நைட்ரோ கார்பன் எடுத்துட்டு இருந்த இடத்துல அது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லி அறிவிச்சவர் என்ன, அவர் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியல. எப்படி மக்கள் வந்து உங்களை ஆட்சியில் உட்கார வச்சிருவாங்க? இல்ல அவர் தொகுதியில கூட அவர் தனியா நின்னா கூட ஜெயிக்க மாட்டாருன்றீங்களா? விஜயே தோல்வி அடைவாருங்க. சீமான் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? ஒரு 40,000 வாங்கினாரு. இவர் 60,000 வாங்குவாருன்னு வச்சுங்க. கூட 20,000 தான். அவ்வளவுதான். நாம் தமிழர் அளவுக்கு அடி வாங்கிருமா என்ன? ஏங்க, நாம் தமிழர் கட்சி கட்டமைப்பு உள்ள கட்சிங்க, ஒரு கொள்கை பூர்வமான கட்சி. அப்படி இருந்துமே அவங்களால முடியல. அவர்களே 20,000க்கு மேல தாண்ட முடிய மாட்டேங்குது. 20,000 வாக்களிக்க அவங்க தலையால தனி குடிக்கிறாங்க. அவரு சீமானுக்கு வந்து ஒரு நான் என்ன கேட்கிறேன், ஒரே ஒரு பேசுங்க. டீடார்ல ஒரு பூங்கா முன்னாடி நின்று நீங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறீங்க, மக்கள் பிரச்சனைக்காக துண்டு பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றீங்க. போலீஸ்காரங்க வந்தாங்க, தம்பி கலைஞ்சு போங்கப்பான்ட்டாங்க. கலைஞ்சு போயிட்டே இருக்கிறோம். யாரு? தாவேக்கா. நாம் தமிழர் கட்சியோட சொன்னா நிற்பானா? என்ன சொல்லுவான்? ஏன் போனோம்? நாங்கள் பிரச்சாரம் பண்ணது எங்கள் உரிமை, ஏன்னா எங்கள் மேலே வழக்கு போடுங்க அப்படிமானா? இப்படி கட்சி இருக்க நாம் தமிழர் தேர்தல் வெற்றி பெறல, கலைஞ்சு போன போலீஸ் சொல்லணும் போயிடுறான். அவன் எப்படி தேர்தல் வேலை செய்வான்? பூத்தில் எப்படி நீங்கள் வேலை பார்ப்பீங்க? பூத்தில் செத்து போனல் ஓட்டு உள்ளது. இப்போ எதோ எஸ்ஐஆர் புண்ணியத்தில் நிறைய செத்து போனல் பட்டியல் நீக்கிட்டாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் இருந்தாலும் திமுக ஒரு சில லிஸ்ட்டை கொடுத்து வெளிநாட்டில் இருக்கிறாங்க, அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்க பட்டியலில் சேர்த்து வச்சிருக்காங்க. அது ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது வாய்ப்பு இருந்தா அந்த வாய்ப்பை தடுக்கிற சக்தி தாவேக்காக்கு இருக்கா? திமுகவுடைய பூத் ஏஜென்ட்டை எதிர்த்து நிற்க முடியுமா அவங்களால? அவங்களுடைய பூத் ஏஜென்ட். சரி, அப்போ அவரால் எதுவுமே ஜெயிக்க முடியாதுன்னா அப்போ ஏன் என்டிஏ கூட்டணிக்கு இழுக்குறதுக்கு? ஏங்க, இது அவங்களே கசிய விடுற செய்திங்க. எங்க என்டிஏ கூட்டணியில் மாநில தலைமையா இருக்கிறது நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலன்னு. அப்புறம் அதிமுக தலைமையே சொல்லிடுச்சு நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலன்னு. இவங்கெல்லாம் ஒரு லிஸ்ட்ல வச்சிருந்தது பவன் கல்யாணம் வச்சிருந்தாங்க. பவன் கல்யாணம் ஐயா நான் அந்த ஆளை பார்த்தே பல வருஷம் ஆச்சுட்டாரு. அப்ப இது ஜோடிக்கப்பட்டது, இது அவர்களாக உருவாக்குறது அல்லது திமுக உருவாக்குற பிரச்சாரம். ஏன்னா திமுகவுக்கு அதிமுக பலவாய்ந்த சக்தின்னு தெரியும். ஆனா அதிமுக பலவாய்ந்த சக்தின்னு சொல்லாம இன்னொரு சக்தியை சொல்லிட்டே இருந்தா அதன் மூலம் மக்கள் ஓகே அதிமுக பின்னாடியில் இருக்கு போல. அப்ப ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் என்ன, அது ஒரு தோற்றம், பர்செப்ஷன் பாங்கல்ல, அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குற வேலையை செய்யறாங்க. அதிமுக வலுவா இல்லை அப்படின்னு தோற்றத்தை, அதுக்கு விஜயை வச்சு ஃபிலிம் காட்டுறாங்கன்றீங்களா? ஃபிலிம் காட்டுறாங்க. அந்த ஃபிலிம் அவங்களுக்கே போகுது. இனி சிறுபான்மை வாக்குங்கிறாங்கல்ல, அந்த சிறுபான்மை வாக்குல நானே சொல்ல பெருசாலாம் வேணாங்க. ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு 5,000-10,000 வாக்கு சிறுபான்மையினர் வாக்கு வருதுன்னு வச்சுக்கோம். அந்த 5,000-10,000 வாக்குல ஒரு 1,000-2,000 வாக்கு விஜய் வாங்கினாரா உங்களுக்கு சேதாரமா இல்லையா? அப்ப நீங்களே கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்ட கதையாயிடுது ஒரு கதை. நீங்களே விஜயை வந்து தூண்டி விட்டு, நீங்களே நான் திமுக தான் தூண்டி விட்டுச்சுன்னு சொல்றேன். ஓப்பனா விஜய் கட்சிக்கு பின்னாடி இருந்து இயக்குவது திமுக. பி டீமா? பி டீம் ஏ டீம் இல்ல, திமுகவுடைய ஒரு மாவட்ட செயலர் அவரு. அவருடைய துணை மாவட்ட செயலர் ஆதவ அர்ஜுனா இல்ல, திமுகவுடைய துணை மாவட்ட செயலர் ஆதவ அர்ஜுனா. ஏன்னா திமுகவுக்கு தேர்தல் நிதி யார் கொடுத்தா? ஆதவ அர்ஜுனோட மாமனாரு. அரசு பூர்வமா சட்டப்பூர்வம் தான் கொடுத்தாரு, ஒன்றும் விதி விலக்கு இல்லை. கொடுத்தாரா இல்லையா? மார்டின் கொடுத்தாரா இல்லையா? 500 கோடி சொல்றேன், 500 கோடி தேர்தல் செலவுகளுக்கு கொடுத்தாருல திமுகவுக்கு. அப்ப அப்படிப்பட்டவர் எப்படி தாவேக்கா யாரு இன்னைக்கு வழி நடத்துறா? யார் அந்த 41 குடும்பத்துக்கு காசு கொடுத்தான்னு சொன்னா? அது ஒரு செலவு கொடுத்தான்னு பேசுச்சு. இல்லைங்கன்னா அவர் மறுக்கணும். நாங்களாம் கட்சிக்கு செலவு பண்ணல, கட்சி தான் செலவு பண்ணிட்டு இருக்குது, நான் செலவு பண்ணலன்னு மறுத்தாரா எனக்கு? ஏதாவது ஒரு சொன்னா இல்லையே. இப்போ ஃப்ளைட்ல போய் பாட்டில் மாட்டிக்கிச்சு, ஒரு தலை சிபிஐக்கு போறதுக்கு கூட பாட்டிலும் போதியா, பாட்டில் அங்கே கிடைக்காதா என்ன? இல்லைங்கிறான். அடுத்த செய்தி, இதுக்கெல்லாம் ஒரு ட்விட்டர் போடுறாங்க தலைவர்கள், கட்சி தலைவர்கள், அவங்க தாவேக தலைவர்கள் சொன்னாங்க, சிட்டி நிர்மல்குமார்ல இருந்து எல்லாரும். ஆக ஒரு கட்சி வழி நடத்துகிற எந்த கட்டமைப்பு இல்லைங்க.
இப்போ திமுக முதல்ல வந்துச்சுன்னா ஒரு 10-15 ஆண்டுகள் கடுமையான வேலை. மாவட்டத்தோறும் பத்திரிகைகள் இருந்துச்சு. முரசொலி மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பத்திரிகை, திராவிட நாடு பத்திரிகை இருந்துச்சு, முரசொலி பத்திரிகை இருந்துச்சு, மாவட்டத்து பாரதிதாசன் பேரில் பத்திரிகை வரும். இப்படி வந்து மக்களை எஜுகேட் பண்ணாங்க. சோசியல் மீடியா வாரியர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க டீம்ல, என்ன பண்ணிட்டாங்க சோசியல் மீடியா வாரியர்ஸ்? ஏதாவது ஆக்கப்பூர்வமாக பண்ண ஒன்று சொல்லுங்க, ஒரு செயலை நாங்கள் செஞ்சோம். அதில் இந்த கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சுங்க. ஒரு நாசகர திட்டம் ஒன்றா நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். எங்களுக்காக மாநில அரசு இந்த சட்டத்தை மாற்றி, சரி நீங்கள் மத்திய அரசு கொள்கை எதிரிட்டீங்க, அந்த மத்திய அரசாங்கத்தோட ஒரு திட்டத்தை நாங்கள் மாற்றிட்டோம். எஸ்ஐஆர் என்ன பண்ணிட்டீங்க? நிறுத்திட்டீங்களா? நடத்துனாங்க, தடுத்து நிறுத்திட்டீங்களா? என்ன திமுக போலதான் நடிப்பு நாடகம். எப்படி வகுப்பு வாரியத்தை வந்து நாங்கள் எதிர்க்கிற மாதிரி வகுப்பு வாரிய சட்டம் என்னாச்சு? நிறைவேறிடுச்சு. திமுக வகுப்பு வாரிய சட்டம் வரும்போது வெளிநடப்பு பண்ணாங்க, தானே நடந்துச்சு. வகுப்பு வாரிய சட்டம் அமலுக்கு வந்துச்சா வரலையா? நீங்க இஸ்லாமியர் பாதுகாப்பு சொல்லி என்ன பண்ணீங்க? ஒண்ணுமே கிடையாது. ஆக ஒரு பேருக்கு சொல்லலாம தவிர நாங்கள் எதிர்க்கிறேன்னு இன்னும் ஜல்ஜீவன் திட்டம் என்று மத்திய அரசாங்கம் வச்சு ஹிந்தி பேர் தான் நீங்க பயன்படுத்துறீங்க சொல்றாரு. அதுல 500 கோடி பேலன்ஸ் இருக்கு, கொடுக்கணும் அந்த திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் சொல்ல. நீங்களே அந்த பேர் தானே பயன்படுத்துறீங்க. முதல்வர் 2 நாளுக்கு முன்னாடி சொன்ன செய்தி, ஜல்ஜீவன் திட்டத்தில் மத்திய அரசு தர வேண்டிய பங்களிப்பாக 513 கோடி பாக்கி இருக்கு, அதை கொடுங்க அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொல்றேன், ஜல்ஜீவன் திட்டத்துக்கு ஏன் நீங்க தமிழாக்கம் பண்ணல? தமிழாக்கம் பண்ணி நடைமுறைப்படுத்த வேண்டியதானே? நீங்க தான் இந்திக்கு எதிரான ஆளு, தமிழ் உணர்வாளர், மத்திய அரசுக்கு எதிரான ஆளு, செய்ய வேண்டியதானே? ஏங்க இவங்க எதிர்க்கிறதெல்லாம் ஒரு போலிங்க. இல்லை அப்போ திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் விஜய் அப்படின்னா அப்போ அடுத்த தடவை ஒரு முதலமைச்சர் ஆயிடுவாரா? எங்க 36ல் ஒரு மாவட்ட செயலர் என்னங்க ஆவார் அதிகபட்சமா? எம்எல்ஏவா? ஒரு எம்எல்ஏ எம்பி இதான் வாய்ப்பு. உள்ள நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னா சரி போனா போதும் ஒரு அமைச்சர் கொடுக்கலாம். இதான் நடக்கும். நான் இதே மாதிரிதான் ஒரு வேலையை கமலஹாசன் செஞ்சார். கமலஹாசன் 12 லட்சம் வாக்குகளை பிரிச்சார். போன 2021 தேர்தல் பல்வேறு அணிகள் வாக்குகளை பிரிச்சுது. நாம் தமிழர் சீமான் உட்பட பல்வேறு அணிகள் பிரிச்சுது. அதுல நான் முழுக்க கமலஹாசன் குற்றச்சாட்டுறேன். ஏன் குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் வைக்கிறேன், சும்மா குற்றச்சாட்டுல. 12 லட்சம் ஓட்டை பிரிச்சார்ல, அந்த ஓட்டை பிரிச்சதன் மூலம் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக தோல்விக்கு உதவினார். என்ன அதாவது திமுக வெற்றிக்கு உதவினார். எப்படி தோல்வி அடைய அதிமுகனா 200 ஓட்டில் டீனர் சத்யா தோல்வி அடைஞ்சார். விருத்தாசத்தில் 800 ஓட்டு. அந்த மாதிரி ஒரு 2000 வாக்கு 3000 வாக்குகள் வித்தியாசத்தில் நிறைய சட்டமன்ற தொகுதியில் 60க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தோல்வி அடைஞ்சு திமுக வெற்றி பெறதுக்கு உதவினார். அந்த உதவுன அடிப்படையில் தான் உங்களை கூட்டி எம்பி மாநில எம்பியா கொடுத்தாங்க திமுக. ஆக இதைத்தான் நாளைக்கு விஜய்க்கு செய்வாங்க. நாளைக்கு விஜய் திமுக ஐக்கியமாயி அந்த கூட்டத்தில் ஐக்கியமாயி அவர் கூட்டு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? அவ்வளவுதானே தவிர அவர் வந்து ஒரு முதல்வர் துணை முதல்வர்கள்லாம் அப்படி ஒரு இதே கிடையாது. ஓகே சார், உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முடிஞ்சதுக்கு நன்றி சார். மிக்க நன்றிங்க.